இந்த இட்லி, தோசை அதுக்கு ஒரு சட்னி, சாம்பார் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அத நிப்பாட்டிட்டு உங்க வீட்டு ஆளுகளுக்கு ஒரு வாட்டியாவது இத செஞ்சு குடுங்களேன். டெய்லியும் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அவ்ளோ ஜூஸியான ஒரு டிஃபன் ஐட்டம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி ஊத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்ல கெட்டியான இட்லி மாவு இருக்கும் இல்லையா? அது எத்தனை இட்லி வேணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியா போட்டா எடுத்து வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா வெந்துரும். கடைசியா இட்லி பொடி தூவி அந்த கடுகு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு விட்டோம்னா பயங்கர வாசனையா சூப்பரா ரெடி ஆயிரும். டேஸ்டா இருக்கும். நான் இதுக்கு யூஸ் பண்ணது வந்து இண்டஸ் வேலியில இருந்து அமுச்சு வச்ச கடாய். இதுல வந்து நான் 3 செட் காம்போ செட் எடுத்தேன். ஒன்னு அது, இன்னொன்னு இந்த கடாய், இன்னொன்னு பால் சட்டி. இது மூணுமே வந்து நல்ல கனமா வெயிட்டா இருக்குங்க. 3 லேயர் கோட்டிங் கொடுத்தது. குழம்பெல்லாம் ஈஸியா பிடிக்காது. அதுவும் இல்லாம டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இண்டஸ் வேலி வெப்சைட்ல ஹோலி சேல் போயிட்டு இருக்குது. அதனால 50% ஆஃபர். அதுவும் இல்லாம சாஜிதா 12ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர். கேப்ஷன்ல லிங்க் டீடைல்ஸ்லாம் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. பாய்.